Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த அதிபயங்கரமான சம்பவம் நமது சப்ஸ்கிரைபர் 7 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய சித்தியோட வாழ்க்கையில நடந்த அந்த அதிபயங்கரமான சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். 92 வயது பெரியவர் அவங்க சித்தியோட உடம்புல இருந்த அந்த தன்னோட தோழியோட உயிர் தோழியோட ஆன்மாவை விரட்டுறதுக்காக அவர் பண்ணின அதிபயங்கர பூஜை முறைகள் கிட்டத்தட்ட ஒரு 108 சுவாமியோட உருவங்களை செஞ்சு 108 படையல் வச்சு உடுக்கை அடிச்சு ஒரு நாள் இரவு முழுக்க நடந்த அந்த அதிபயங்கர பூஜையை எனது வாழ்நாளில் எனக்கு 92 வயது ஆகிற வரைக்கும் அதை என்னால் மறக்கவே முடியாது பிரதர் அப்படின்னு நமக்கு அந்த பயங்கர உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்காரு நமது சப்ஸ்கிரைபர். வாங்க நண்பர்களே, அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவத்துக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 1992 காலகட்டத்தில் அறந்தாங்கி பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யாரு அனுப்பியிருக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய அக்கா மகன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்காரு. இந்த சம்பவம் அவர் 7 வயதா இருக்கும்போது நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாது பிரதர். இந்த சம்பவத்தை நான் எப்படி உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் அதே மாதிரியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய பெயர் பிரபு. 1992 காலகட்டம் அறந்தாங்கி ஒரு பெரிய நகரம்ங்க. அந்த அறந்தாங்கி நகரத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல பழனியம்மாள் அப்படிங்கிறவங்க வசிக்கிறாங்க. இந்த பழனியம்மாள் யாருன்னா இந்த பிரபுவோட சித்தி முறைங்க, சித்திங்க. அதாவது இந்த பிரபுவோட அக்கா தான் மூத்தவங்க. இந்த பழனியம்மாளோட கூட பிறந்தவங்க. மொத்தம் 4 பெண் 2 ஆண். எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. கடைசி இந்த பழனியம்மாள் மட்டும்தான். இவங்களுக்கு மட்டும் திருமணம் இன்னும் ஆகவில்லை. இவங்க அம்மா அப்பா மற்றும் 2 அண்ணன்களோட அதே கிராமத்துல வசிக்கிறாங்க. இந்த பிரபுவோட அம்மா சென்னையில குடும்பத்தோட வசிக்கிறாங்க. இந்த பிரபு மட்டும் தன்னோட பாட்டி வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் நடந்ததுதாங்க இந்த சம்பவம். அப்ப இந்த பழனியம்மாளுக்கு 18லேருந்து 20 வயது இருக்குங்க. அறந்தாங்கில ஒரு முறுக்கு கம்பெனில வேலை பார்க்குறாங்க. 1992 காலகட்டம். அவளோட உற்ற தோழிங்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பெண் மஞ்சுளாங்கிறவங்க. 2 பேருமே மிகவும் அழகா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருப்பாங்க. அதனால அந்த கிராமத்திலையும் சரி அறந்தாங்கி நகரத்திலையும் சரி இவங்க 2 பேர் மேல எல்லோருக்குமே ஒரு கண் இருக்குங்க. அந்த மாதிரி இவங்க பஸ்ல தான் போவாங்க. தினசரி காலையில 8 மணிக்கெல்லாம் கிராமத்துக்கு பஸ் வருங்க. அந்த பஸ்ல ஏறி 8:30 பஸ் ஸ்டாண்டு போய் சேர்ந்துருவாங்க. பக்கத்து கிராமத்துல தன்னோட தோழி ஏறுவா. 2 பேருமே கலகலப்பா பேசிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் தொலைவில் தான் இந்த முறுக்கு கம்பெனி இருக்கும். கிட்டத்தட்ட 8:45 9 மணிக்கெல்லாம் கம்பெனிக்கு போயிடுவாங்க. 9 மணிலேருந்து கம்பெனியில் 5 மணி வரையும் வேலை இருக்கும். 5 மணிக்கு வேலை முடிந்து மறுபடியும் பழையபடி பஸ்ல ஏறி தன்னோட கிராமத்துக்கு வர்றதுங்க இவங்களோட அன்றாட வழக்கம். இந்த மஞ்சுளாவும் இந்த பழனியம்மாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க, திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. இந்த பக்கத்து கிராமம் இருக்குல்லங்க மஞ்சுளாவோட கிராமம், அங்கே ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல போய் தான் இந்த பழனியம்மா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படிச்ச காலத்துலேருந்து மிகவும் திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா இவங்க வீட்டில் அந்த மஞ்சுளா வீட்டில் போய் இந்த பழனியம்மாள் ஒரு நாள் தங்குறதும் அதே நேரத்தில் மஞ்சுளா இங்கே வந்திருந்தாலும் உரிமையோட இங்கே ஒரு நாள் 2 நாள் தங்குறதாங்க அவங்களோட வழக்கம். அந்த அளவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் திக் ஃப்ரெண்ட்ஸாகவும் 2 பேரும் இருந்திருக்காங்க. இப்படித்தாங்க இந்த முறுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்பொழுது இந்த பழனியம்மாள் அந்த மஞ்சுளாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மஞ்சுளாவோட வீட்டில் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் வீட்டில் இருமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ எதையும் கேட்கல. இந்த பழனியம்மா கூப்பிட்டதுனால பழனியம்மா கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்படித்தாங்க இவங்க வாழ்க்கை தினசரி போய்கிட்டு இருந்துச்சு. காலையில் முறுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போறது, சாயந்தரம் வீடு வந்து சேரதுமா இப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேருமே மிகவும் அழகாக இருப்பதனால இவங்க அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் இவங்க தினசரி பஸ்ல போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு 1000 மீட்டர் தொலைவில் தானங்க முறுக்கு கம்பெனி இருக்கு. அந்த முறுக்கு கம்பெனி போறதுக்குள்ள தினசரி ஒரு பையன் இவங்களை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சான். பாக்குறதுக்கு டிப்டாப்பா இருந்தான். அந்த காலகட்டத்திலே சுசுகி சின்ன பைக் வச்சு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். இந்த பழனியம்மாள்கிட்ட அவன் வேலையை காட்டலைங்க, மஞ்சுளாவை கரெக்ட் பண்றதாங்க அவனோட முழு நேர வேலையா இருந்தது. இதுல மஞ்சுளாவும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போறா. இந்த பழனியம்மாள் எவ்வளவோ சொல்லி பார்க்கறா, இவ கேட்கல. இந்த பழனியம்மாள் கூட வேலை முடிச்சு தினசரி வர்ற அந்த மஞ்சுளா திடீர்னு ஒரு நாள்
இவ கூட வரல, காரணத்தையும் சொல்லல, நான் வீட்டுக்கு போயிடுறேன் நீ போ அப்படின்னு சொன்னதுனால இந்த பழனி அம்மாளும் ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்ததுனால மறுபடியும் அவளை பிடிச்சி திட்டா, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, என்ன நம்பி தாண்டி உன்னை வேலைக்கு அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதடி, வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லடி நான் வேற வேலையா போறேன், நான் போயிடுறேன், 2 கிலோமீட்டர் தானே பஸ் ஏறினா வந்து இறங்க போறேன், நான் உனக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவளை சமாதானம் பண்ணி அந்த மஞ்சுளா அனுப்பி விடுறாங்க. அதற்கப்புறம் இந்த பழனி அம்மாளை இந்த மஞ்சுளா கண்டுக்கிறதே கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்கு, அவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலங்கள் அப்படியே போகுது. வாரத்துல 4 நாள் இவ கூட வர்றதும், 2 நாள் யார் கூட போறானே தெரியல, பஸ்ல போறாளா இல்ல அவங்க கூட பைக்ல போறாளா அப்படிங்கிறது தெரியாது. அதனால இந்த பழனி அம்மாளும் அந்த மஞ்சுளாவை சரியா கண்டுக்கிறது கிடையாது. சரி அவ எப்படியே போகட்டும், நம்ம வீடு போய் சேரலாம்னு இவ சரியான நேரத்துக்கு வந்துருவா. மறுநாள் காலையில எப்பொழுதும் போல அந்த பஸ்ல இந்த பழனி அம்மாள் கூட அந்த மஞ்சுளா வர்றது வழக்கம். ஆனால் மறுநாள் காலையில இவங்க 2 பேரும் பேருந்துல வரும்பொழுது அந்த மஞ்சுளாவோட முகம் வாட்டமா இருக்குது, ஒரே கவலையா இருக்கு. என்னடின்னு சொல்லி இந்த பழனியம்மா எவ்வளவோ கேட்கறாங்க. ஆனா அவ ஒண்ணுலடின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. அன்று பொழுதும் அப்படியே கம்பெனியில முடிஞ்சிருது. அதே நேரத்துல மறுநாள் கம்பெனியை விட்டு வரும்பொழுது இந்த பழனியம்மா கூட தான் அதே மஞ்சுளா வர்றாங்க. மறுநாள் வரும்பொழுதும் மஞ்சுளா கிட்ட இந்த பழனியம்மா கேட்கறாங்க, என்னடி பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பஸ் ஸ்டாப் வந்து இறங்கி போயிடுறா. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த பஸ் ஸ்டாப் தாங்க, அதாவது அடுத்த கிராமம் தாங்க இந்த பழனியம்மாளோட வீடு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்திலே வந்துடும். அவங்களும் இறங்கி போயிடுறாங்க. அன்று இரவு படுத்து தூங்குறாங்க பழனியம்மா. அவங்களுக்கு தூக்கமே வரல, ஒரே சலசலப்பா இருக்கு மனசு. எதனால இவ உம்முன்னு இருக்கா, என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்ட்டு இந்த மஞ்சுளாவோட நினைப்பே தாங்க அவளுக்கு ஓடுது. ஏன்னா 1ஆம் வகுப்புலேருந்து ஒன்னா படிச்சவங்க இன்னைக்கு 18 வயதாகுது. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்னாவே போவாங்க, ஒன்னாவே வருவாங்க. அதனால தாங்க இந்த வேலைக்கும் இந்த பழனியம்மா கூப்பிட்டதுனால மஞ்சுளா வந்திருக்காங்க. இந்த நினைப்பு அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே தூங்கிறாங்க. மறுநாள் காலையில மறுபடியும் வேலைக்கு கிளம்புறாங்க. அதே பஸ்ல இவங்க கிளம்பி வந்து பக்கத்துல மஞ்சுளா ஏற வேண்டிய அந்த பஸ் ஸ்டாப் வந்தோடனே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. ஆனா மஞ்சுளா ஏறவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவங்க கம்பெனிக்கு போய் சேர்ந்துறாங்க. இவங்க கம்பெனிக்கு போய் சேர்ந்து கிட்டத்தட்ட 9-10 மணி ஆகுது. ஓனர் வந்துறாரு. ஓனர் வந்ததுக்கு அப்புறம் கம்பெனியில சிறிய சலசலப்பாகுது. அவங்க குசு பேசுறாங்க. என்னன்னு யாரும் இந்த பழனியம்மா கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஓனர் வந்தோடனே தகவலை சொல்லிட்டு இந்த பழனியம்மாட்ட வந்து அந்த ஓனர் சொல்றாரு, பழனியம்மா ஒரு ஹாஃப் டே நம்ம கம்பெனியை லீவ் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மஞ்சுளா தீ குளிச்சு இறந்து போயிருக்கா, காலையில என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த பழனியம்மா அந்த கம்பெனியில ஓன் கத்தி கதறி அழுகிறா. என்ன நடந்துச்சுன்னா அவளுக்கு தெரியல. இவன் ஒரு தண்டை பழகின அந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் இந்நாள் வரைக்கும் அந்த பழனியம்மா சொன்னதே இல்லை. இப்பொழுதும் அதை பத்தி பேசல. ஒரே கத்துறா. எல்லாரும் அந்த கம்பெனியை மூடிட்டு கிட்டத்தட்ட பஸ்ல போனாலே ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் தூரம் தான் அவங்க ஊரு. அங்க போய் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில வேலை பார்த்த 20-30 பெண்களும் அந்த ஓனரும் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அந்த கிராமத்துல இறங்கின உடனே ஒரு பயணியர் நிழற்குடை ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு மெயின் ரோடு இருக்கும். மெயின் ரோட்ல இருந்து நேர உள்ள ஒரு சின்ன ரோடு ஒன்று போகும். அதாவது இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அவங்க கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1/2 கிலோமீட்டருக்கு நெடுகவே மண்வெளி சாலை, 2 பக்கமும் வயல்வெளிகள், அந்த ஒரு பக்கம் மட்டும் சிறிய ஒரு ரோடு ஒன்று போகும். அதுதான் அந்த ஊரோட எல்லை சுடுகாடு. ஆமாங்க, அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே சுடுகாடு வரும். சுடுகாடை தாண்டி தாங்க அவங்க கிராமத்துக்கு போகணும். இவங்களும் நேர அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துறாங்க. அந்த கிராமத்துல போய் பாக்குறாங்க. அவங்க வீடுங்க அந்த கிராமத்துல நெட்ரிக்கன் வீடும்பாங்க. பெரிய ஓட்டு வீடுங்க. 4 அடி உயரத்துல தாங்க திண்ணையே இருக்கும். பெரிய காம்பவுண்ட் சோர் போட்டு அவங்க வசதி வாய்ப்போட தாங்க வாழ்ந்திருக்காங்க. இவ செல்லமான ஒரே பொண்ணுங்க. 2 அண்ணனுங்க. அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்திருக்கா. இப்ப எதுக்காக தீக்குளிச்சு இறந்தான்னு இந்த பழனியம்மாள் உள்பட யாருக்குமே தெரியல. அந்த வீட்டார்களுக்கும் யாருக்குமே தெரியலங்க. இந்த பழனியம்மாளை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பா கதறி ஓன்னு அழுகுறாங்க. அப்படியே அன்று ஒரு 2-3 மணி வரைக்கும் அப்படியே ஓடுது. பழனியம்மாளால அந்த மஞ்சுளாவோட இழப்பை இவரால சுத்தமா தாங்கி கொள்ளவே முடியலங்க. இந்த மஞ்சுளாவோட மேலெல்லாம் மண்ணெண்ணெயில எரிஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. அந்த முகம் மட்டும் கொஞ்சமா தெரியற மாதிரி வச்சிருக்காங்க. இதை பார்த்து இந்த பழனியம்மா கதறி போய் அழுகிறா. அடியே நீ போறேன்னு சொல்லியிருந்தீன்னா நானும் வந்திருப்பேனே, ஏண்டி என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கதறி அழுகும் பொழுது அங்கே இருக்கிறவங்க உடனே அவளோட வாயை புத்துறாங்க. இப்படிலாம் சொல்லி அழுகாதடி அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கிட்டத்தட்ட 4:30-5 மணி ஆகுது. நல்லடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பாடையெல்லாம் கட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த மஞ்சுளாவை தூக்கி அந்த பாடையில ஏத்த போறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனில இவங்க கூட வந்த அனைவருமே போயிடுறாங்க. இந்த மஞ்சுளாவும் மஞ்சுளா கிராமத்தை சேர்ந்த ஒரு 2 பெண்கள், இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 5 பெண்கள் மட்டும் போகல. இவங்க மட்டும் இருந்தாங்க. மத்த எல்லாரும் போயிடுறாங்க. இந்த பாடியில தூக்கி வச்சு அப்படியே நடக்கிறாங்க சுடுகாட்டை நோக்கி. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் போற வழியில தானங்க சுடுகாடு இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து அந்த மண்சாலையில அப்படியே வந்தோம்னா 1/2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாலே ரைட் சைட்ல கிட்டத்தட்ட ஒரு 500-1000 மீட்டர்ல சுடுகாடு இருக்குங்க. அதே பஸ் ஸ்டாப்புக்கு போற வழியில தாங்க அந்த பாடையை தூக்கிட்டு அந்த கிராமத்தார்கள் அனைவரும் வர்றாங்க. இந்த பழனியம்மாள் அவங்க கூட போக முடியாதனால இவங்க தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பழனியம்மாள், அதே நேரத்தில் அந்த பழனியம்மாளோட கிராமத்தை சேர்ந்த 2 பொண்ணுங்க, அதே நேரத்தில் இந்த இளவு வீட்டுக்கு வந்திருந்த நிறைய பேர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஏறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் விட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. அப்படியே அந்த பாடையை பின்தொடர்ந்தே நடந்து
வர்றாங்க. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நடந்து வரும்பொழுதே இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல அந்த சுடுகாட்டுக்கு அந்த பாடையை திருப்பி கிராமத்தார்கள் அனைவரும் அந்த மஞ்சுளாவோட பாடியை அப்படி கொண்டு போகும்பொழுதே இவங்க எல்லாம் அந்த இடத்தை கிராஸ் பண்ணிட்டு தாங்க பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். அந்த இடத்தை கிராஸ் பண்ணிட்டு தான் பஸ் ஸ்டாப் பக்கம் போகணும். இந்த பழனியம்மாள் அப்பொழுதும் அதை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே வர்றா. வந்தவ திடீர்னு கால் இறடி விட்டு அந்த இடத்துல தொப்புன்னு விழுந்துடுறா. உடனே கூட வந்தவங்க எல்லாம் அப்படியே தூக்குறாங்க. இந்த பழனியம்மாளுக்கு வாயில லைட்டா அடிபடுதுங்க. அடிபட்டு கொஞ்சமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லாரும் உடனே பதறி அடிச்சு வேகமா வந்து பழனியம்மாளை தூக்குறாங்க. தூக்கி தண்ணியை தெளிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்த ஒரு பெரியவர், இது முச்சந்தியா இருக்குது, இப்பதான் பணத்தை கொண்டு போயிருக்காங்க, இந்த இடத்துல வச்சு எதையும் பண்ண வேணாம், அப்படி தள்ளி கொண்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொன்னதால அவளை அப்படியே தூக்கி பக்கத்துல பஸ் ஸ்டாப் பக்கமா கொண்டு போயிடுறாங்க. அங்க வச்சு தண்ணியை தெளிச்சு அவளை சகச நிலைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அந்த இடத்துல இறடிட்டு மயக்கம் போட்டு வந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி பழனியம்மா அப்படியே சமாளிக்கிறா. சமாளிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு இவ போய் சேர்ந்துறா. அதாவது தன்னோட சொந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துறா. மறுநாள் வேலைக்கு போகல. என்னாச்சுன்னா போனவ இரவு முழுக்க படுத்திருக்கா. இரவு முழுக்க அவளுக்கு அப்படியே ஜுரம் நெருப்பா கொதிக்குது. வீட்டுல உள்ளவங்க வந்து பாக்குறாங்க, நெருப்பா கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் சுடுதண்ணி வச்சு கொடுக்குறாங்க, மாத்திரை போடுறாங்க, எந்த பிரயோஜனம் இல்ல. மறுநாள் காலையில கூட அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, ஏன்டி நேத்து ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தியா, அவ போயிட்டானா அதுக்கு என்ன பண்ண முடியும், எங்களுக்கு வருத்தமா தான் இருக்குது, எங்களோட பிள்ளைய மாதிரி இருந்தவதான், நீ அங்கேயே இருந்து தேமி தேமி அழுதியா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா இந்த பழனியம்மாளுக்கு உடம்பு சரியானது மாதிரியே தெரியல. அப்படியே தாங்க இருக்கிறாங்க. உடனே அண்ணன்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு அவங்க அண்ணனுக்கு 2 பேருக்குமே பக்கத்துல விடுங்க, அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, வேலைக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு தகவலை சொல்லி அவங்க வர சொல்லி இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அறந்தாங்கள ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. தனி ரூம், அங்கே பெட்ல சேர்த்திருக்காங்க. பெட்ல சேர்ந்து குளுக்கோஸ் ஏறுது. இவளுக்கு உடம்புல ஜுரம் விட்ட பாடே கிடையாது. வாமிட்டா எடுக்கிறா, மயக்கமா வருதுன்னு படுக்கிறா, படுத்த படுக்கையாவே இருக்கிறா. உடனே இவங்க அண்ணன் 2 பேரும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு டெஸ்ட் பண்ணியாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து டெஸ்டும் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்டும் எடுக்கிறாங்க. உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட 4 நாள் அதே ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. இந்த 4 நாள்லயே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சம்பவத்தை பார்த்ததே நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்புனவர் தாங்க அந்த சம்பவத்தை பார்த்திருக்காரு. இரவு ஒரு 11 மணி இருக்கும். நைட்ல சித்தி பெட்ல படுத்திருக்காங்க. சித்திக்கு பக்கத்துல ஆயா கூட இந்த பிரபு படுத்திருக்காரு. அவங்க மாமா மட்டும் துணைக்கு படுத்திருக்காரு. அவர் வெளியில வராண்டாவில் படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன ஆஸ்பத்திரி. 2 ஃப்ளோர் இருக்கு. 2வது ஃப்ளோர்ல தான் இந்த சைடு ஒரு 3 ரூம், இந்த சைடு ஒரு 3 ரூம். எல்லா ரூம்லயுமே ஆள் இருக்கு. இவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க. வெளியில நின்று பார்த்தோம்னா ரோட்ல வண்டி எல்லாம் போறது தெரியும். ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். சின்ன ரூம், சின்ன ரூம் தான். அந்த ரூமுக்குள்ள இவங்க படுத்திருக்காங்க. கட்டில இவரோட சித்தி பழனியம்மா படுத்திருக்காங்க. பக்கத்துல அவங்க ஆயா படுத்திருக்காங்க. அவங்களோட பக்கத்துல இந்த பிரபு படுத்திருக்காரு. ஏன் பிரபு படுத்திருக்காருன்னா, எப்பவுமே அவங்க ஆயாவை விட்டு அவர் பிரிஞ்சதே கிடையாது. அவங்க ஆயா எங்கே படுத்திருப்பாங்களோ அங்கேயே தான் படுத்திருப்பாரு. இவங்க அப்பா அம்மா எல்லாம் சென்னையில இருக்காங்க. இவர் இங்கேயே படிச்சுக்கிட்டு இவங்க ஆயாவோடவே இருக்கிறாரு. இந்த சித்தி, ஆயா, இவங்க தாத்தா, அவங்க தான் இவங்களுக்கு உலகமே. இந்த பிரபுக்கும் தாத்தாவோட படுக்கிறது கொஞ்சம் பயமா இருந்தனால ஆயாவோட தங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி படுத்திருக்கும் பொழுது திடீர்னு 11 மணி வாக்குல சித்தி குரல் கேட்கிற மாதிரி இவருக்கு கேட்குது. இதுவா எழுந்தவர் அப்படியே கண்ணை முழிக்காம போரையை போத்தியபடி அவர் காதுல கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன இப்படி நமக்கு பேச்சு கேட்குதே, சித்தி பேசுற மாதிரி, சித்தி 2-3 நாளாவே எந்திரிக்கவே இல்லையே, படுத்த படுக்கையாவே இருக்கிறா, எப்படி திடீர்னு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே உத்து நோக்கி காதை கூர்மையா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. கேட்டுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு போர்வையை விலகிட்டு மெல்ல எழுந்து அந்த பெட்டில எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அவங்க சித்தி ஆப்போசிட்ல யாரு கூடவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தானா பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் படுத்த படுக்கையா இருந்தவங்க, எந்த ஒரு அன்னம் தண்ணி ஆகாரம் எதுவுமே எடுக்காத ஒரு பொண்ணு இந்த நைட்டு 11 மணிக்கு மேல யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு இவரும் பயந்தபடியே அந்த கட்டில் ஓரமா தலை கண்ணு மட்டும் வெளியில தெரியபடி அப்படியே எட்டி பார்க்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு உருவமும் தோணவே இல்லை. ஆனா இந்த சித்தி யாருக்கிட்டே வாக்குவாதம் பண்ணி பேசுறா. என்ன பேசுறானா, நான் வரலடி, நீ தான் போயிட்டியே, என்ன விட்டுட்டு போயிட்டியே, நான் வரமாட்டேன், என்ன விடு அப்படின்னு சொல்லி அழுது பேசுறாங்க. திடீர்னு சகசமா நார்மலா சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்தவர் இதற்கு மேல இவரால் தாங்க முடியாம பாட்டியை வேகமா எழுப்புறாரு. கத்திட்டு எழுப்ப அவங்க பாட்டியும் வேகமா எழுந்து பார்க்கும் பொழுது பழையபடி பழனியம்மா அப்படியே படுத்து தூங்குறாங்க. என்னடா ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, வேணா நான் இங்க படுக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னு சொல்லி அவரை வெளியில கூட்டி வந்து கேட்கும் பொழுது அங்கு பார்த்தா அந்த விஷயத்தை அப்படியே பாட்டிக்கிட்ட சொல்றாரு. அதாவது சித்தி 3 நாளா படுத்து எந்திரிக்கவே இல்லை, சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சு பார்த்தேன். எந்திரிச்சு பார்க்கும்போது சித்தி யாரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது எந்திரிக்காம தான் கிடந்துச்சு. திடீர்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. நான் வரமாட்டேன்னு சித்தி அழுகுது. ஆப்போசிட்ல யாரோ இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு ஆயா அப்படின்னு சொல்லி ஓனு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே தன்னோட பையனை, அதாவது அவங்க மாமா வெளியில படுத்திருந்தாருல, அவரை கூப்பிட்டு நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போடா, இவனை இங்க பயப்படுறான் அப்படின்னு சொன்னதுனால இவரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தன்னோட வீட்டுல பசங்களோட படுக்க வச்சாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைங்க அங்கே போய் படுத்துறாங்க. இந்த சம்பவம் அப்படியே கடந்து போது 4 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல உள்ளவங்களும் எல்லாம் உட்காந்து பேசுறாங்க. இவளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு டாக்டர் பூரா சொல்றாங்க. ஆனா இந்த ஜுரம் குறையவே இல்லை. இவளும் எந்த சாப்பாடும் ஒழுங்கா எடுத்துக்கவே, படுத்த படுக்கையாவே இருக்காளே அப்படின்னு சொன்னதுனால அப்பொழுது இந்த பிரபுவும் நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு மறுபடியும் வந்து
சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு உட்காந்து சித்தி யார் கூட பேசிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போறாரு. உடனே இவங்களுக்கு ஒரு யோசனை, இந்த சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பெண் வந்து இவளோட உடம்புல எதுவும் அண்டிருப்பாளா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோடாங்கி இல்ல சாமியாடி எங்கேயாவது குறிபாக்குற இடம் கூட்டிட்டு போலாம்னு இவங்களும் அன்னையிலேருந்து நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போயிட்டு பாக்குறாங்க. அங்கே போய் குறி கேட்டு அடிப்பாங்க. ஆனா எந்த ஒரு குறியும் இவளுக்காக வர்றதும் கிடையாது. நிறைய கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போயும் சரியாகவில்லை. என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு சுத்தமா புரியல. கிட்டத்தட்ட இது 10 நாளைக்கு மேல கிடக்குது. மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. எப்படின்னா இவளை எங்கே கூட்டிட்டு போனாலும் பக்கத்துல இருக்க ஒரு ஆட்டோவில் ஏற்றி அந்த ஆட்டோவில் கூட்டிட்டு போறது. 2 பக்கமும் 2 பேரும் தாங்கி பிடிச்சு தான் நடப்பாங்க. கஞ்சி கரை கஞ்சியா தான் சாப்பாடு போய்கிட்டு இருந்திருக்கு. அவளா எடுத்து இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. படுத்த படுக்கையா இருந்திருக்கா. பாத்ரூமுக்கு போறதா செய்ய காட்டுவா. யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம் கொண்டு விட்டுட்டு அப்படியே கொண்டாந்து படுக்கையில கொண்டாந்து படுக்கிறதுமா இப்படியே தாங்க வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அந்த 10 நாள் வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கவங்க பார்க்கல, அந்த பையனை தவிர. ஏன்னா அந்த பையன் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல. இவனும் எந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்தையும் பார்க்க கிடையாதுங்க. இந்த சித்தி எழுந்து தனியா உட்கார்ந்து அழுது பேசிக்கிட்டு இருந்ததை மட்டும்தான் கவனிச்சிருக்கான். ஆனா இந்த கோவில் குளம் இந்த குறிபாக்குற இடம் இந்த இடத்துக்கெல்லாம் போய் வந்த காலங்கள் முதற்கொண்டு அன்று இரவிலிருந்து இவங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கா இந்த அமானுஷ்ய விஷயங்கள் அனைத்தும் தட்டுப்பட ஆரம்பிச்சிருக்குங்க. என்னன்னா இரவு 11 மணி 12 மணி வாக்குல அவங்க வீடு ஒரு சின்ன ஓட்டு வீடுங்க. வெளியில ஒரு சின்ன திண்ணை, அதை தாண்டி உள்ள வந்தோம்னா ஒரு ஹாலு, பக்கத்துல லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கும். அதுக்கு வெளியில போனோம்னா வெளியில தாங்க இவங்க சமையக்கட்டு விறகடுப்பு தாங்க வச்சு சமைக்கிற வழக்கம். அந்த சின்ன ரூம்ல தாங்க இந்த பழனியம்மாள் படுத்திருக்கிறது வழக்கம். மற்றபடி அவங்க ஆயா தாத்தா இந்த பையன் எல்லாரும் அந்த ஹாலில் படுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது 11 மணி வாக்குல இந்த பழனியம்மாளோட ரூம்ல இருந்து அழுகுரல் சத்தம் கேக்குதுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புன அந்த பிரபு ஆல்ரெடி முழிச்சுறாரு. முழிச்சிட்டு இவர் யாருக்கிட்டையும் நம்ம எதையும் சொல்ல வேணாம், சொன்னா யாரும் நம்ப போறது கிடையாது அப்படின்னு அந்த 7 வயசுலயே அப்படியே இழுத்து பொத்திக்கிட்டு அவங்க தாத்தா பக்கத்துல இருந்திருக்காரு. அப்படியே அவங்க தாத்தாவை இறுக்கி கட்டி பிடிச்சு படுத்துறாரு. இந்த சத்தம் அவங்க தாத்தாவுக்கும் கேட்டிருக்கு, பாட்டிக்கும் கேட்டிருக்கு. பாட்டி உடனே மெல்ல எழுந்து அப்படியே அந்த பழனியம்மாளோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவை மெதுவா திறந்து எட்டி பாக்குறாங்க. அப்ப பழனியம்மாள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. ஆனா அந்த அழுகுரல் மட்டும் நிக்கவே இல்லை. இவங்க மெதுவா கதவை திறந்து உள்ள போனவங்க பழனியம்மாளை செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சத்தம் எங்க வருதுன்னா அவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு எதுவுமே தென்படல. ஆனா அந்த ரூம்ல அழுகுரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இதுல மிரண்டு போன அவங்க பாட்டி கிராமத்தாள் தானே, அந்த இடத்துல ஓயின்னு சத்தம் போடுறாங்க. யாரடி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அந்த செகண்ட் அப்படியே அந்த அழுகுரல் அப்படியே நிக்குது. அந்த நேரத்துல இந்த பழனியம்மாளும் எழுந்துடுறாங்க. அவங்க தாத்தாவும் எழுந்து வேகமா வந்துடுறாரு. வந்து என்னன்னு கேட்கும் பொழுது இந்த பழனியம்மாளும் கேட்கிறா, என்னாச்சுமா அப்படின்னு இந்த பழனியம்மாளும் கேட்கும் பொழுது இந்த பிரபும் அவங்க தாத்தாவை கையை பிடிச்சவர் விடவே இல்லை. அவர் கூடவே தான் இருக்காரு. உடனே சின்ன பையன் இருக்கான், ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொன்னதுனால, நீ சொல்லு பாட்டி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால, ஒன்றும் இல்லை அழுகிற குரல் சத்தம் கேட்டுச்சு, உள்ள வந்து பார்த்தேன் பழனியம்மாள் தான் அழுதுகிட்டு இருந்தா, அதான் வந்து எழுப்புனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவங்க போய் படுத்துறாங்க. உடனே பழனியம்மாளும் நான் அழுகவே இல்லையே, நான் தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் இல்லை நீ தான் தூக்கத்தில் அழுத உனக்கு தெரியல படு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. இப்படியே ஒரு 2-3 நாள் போகுதுங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் மறுநாள் இரவு அவங்க தாத்தாவுக்கு தென்படுதுங்க. அது எப்படின்னா இந்த பழனியம்மாள் படுத்த படுக்கையா இருந்தவ பாத்ரூம் போறதா இருந்தா பாட்டியையும் தாத்தாவையும் கூப்பிடுறவ அப்படியே அவ கதவு திறக்கிற அந்த சத்தம் கேட்குது. மெல்ல போர்வையை விலக்கி அப்படி பார்க்குறாரு. இந்த பழனியம்மாள் மெல்ல எழுந்து வெளியில வர்றாங்க. வெளியில வந்தவங்க பாத்ரூமை நோக்கி போறாங்க. சரி பாத்ரூம் தான் போவா போல இருக்குன்னு இவர் கண்ணை முழிச்சுக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பொண்ணு கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலாச்சு ஒழுங்கா நடந்து இப்ப எப்படி தனியா நடந்து போறா அப்படின்னு ஆச்சரியத்துல அப்படியே எழுந்து உட்கார்ந்தவர் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் பார்க்கறாரு, அவ திரும்பி வரவே இல்லை. இவருக்கு ஒரு சந்தேகம். மறுபடியும் எழுந்து வெளியில போய் பார்க்கும்பொழுது பாத்ரூம் கதவு திறந்தே கிடக்குது. வெளியில கேட்டும் திறந்து கிடக்குது. இவர் வேகமா தன்னோட பொண்டாட்டியை எழுப்பி விட்டுட்டு நீ பிள்ளைய பாத்துக்க, நான் போய் பாக்குறேன், வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன், கதவு திறந்து கிடக்குது, உள்ள எதுவும் இருக்காளான்னு செக் பண்ணி பாருட்டு இவர் வேகமா வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வேகமா தெருவுல திரும்பி பார்க்கும்பொழுது அந்த தெருவுல இந்த பழனியம்மா தோள் மேல யார் கூட கையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு போறது மாதிரியே போறா. ஆனா இவருக்கும் அந்த உருவம் அப்பொழுது தென்படவே இல்லை. இவர் நேர போனவர் பழனியம்மாளை பார்த்து பழனியம்மாளை ஓங்கி பலார்னு ஒரு அரைகிறாரு. அரைஞ்ச உடனே தான் பழனியம்மாள் சுயநினைவு வந்த மாதிரி அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறா. உடனே அப்படியே தோலை தூக்கிட்டு நேர வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. சேர்த்தவர் அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் இந்த பையன் உள்பட எல்லாருக்கும் முன்னாடி சொல்றா. இவன் யாரு கூடவோ தோல்ல கையை போட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாடி நான் பார்த்தேன், ஆனா அங்க யாருமே தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இவ நடந்து 25 நாளைக்கு மேல ஆகுது. இவ எப்படி நடந்து போறா, நல்லா தான் நடந்து போனா, நம்மகிட்ட நடிக்கிறா போல இருக்கா அப்படின்னு தான் ஓங்கி அரைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இவ பழையபடி மறுபடியும் சுணங்கி விழுந்தா. அப்புறம் தான் தூக்கிட்டு வந்தேன். இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. கண்டிப்பா அந்த இறந்து போன அந்த பொண்ணு தான்
நம்ம மகளோட உடம்புல இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல, இது சரி பண்ணணுமேன்ட்டு அவங்க குடும்பமே உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. மறுநாள் காலையில் இவளோட உடம்பு மேலும் மோசமடையுதுங்க. எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. அதாவது சென்னையில் இருக்க அவங்க அக்கா மற்றும் இன்னும் 2 அக்கா இருக்காங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. என்ன இப்படி கிடக்கிறாளே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்துட்டாங்க, நிறைய மந்திரவாதிக்கு கொண்டு போய் பார்த்துட்டாங்க, நிறைய கோயில் குளத்துக்கும் கொண்டு போய் பார்த்துட்டாங்க. இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இடையில ஒவ்வொரு டைம் மட்டும் அறந்தாங்கில இருக்க அந்த வீரமா காளியம்மன் கோயிலுக்குள்ள கொண்டு போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருப்பா. அதாவது ரொம்ப உடம்பு டயர்டாகி ஓரளவுக்கு சரியானது மாதிரியும் இருப்பா. அதற்கப்புறம் வெளியில் வரும்பொழுது மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆயிடுவா. இதே மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கோயிலுக்கு இவங்கனால அவளை கொண்டு போகவே முடியலை. அப்படி யோசிச்சாலே வேற மாதிரி ஏதோ நடக்குது. அதனால தாங்க இவங்க நிறைய சாமியாரை பார்த்துட்டாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. கிட்டத்தட்ட இவ கடைசி கட்டத்தில் இருக்கா. அதே நேரத்தில் சென்னையிலேருந்து இந்த பிரபுவோட அம்மா அப்பா எல்லாரும் தன்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக அறந்தாங்கிலேருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்கே வந்து இறங்கும் பொழுது இவங்க ஆட்டோவுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு இறங்கி உள்ள வரும் பொழுது, அதாவது இந்த பிரபுவோட அக்காவை பார்த்த அந்த ஆட்டோக்காரரு, உங்களுக்கு யாராவது தங்கச்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அப்பொழுது இந்த பிரபுவோட அம்மாவை பார்த்த அந்த ஆட்டோக்காரரு, உங்களுக்கு யாராவது ஒரு தங்கச்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்காரர் கேட்குறாரு. ஆமாங்க, என் தங்கச்சியை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் வந்து பார்க்கும்பொழுது இந்த பழனியம்மாள் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்காங்க. பால் அள்ளி ஊத்துறாங்கங்க. கடைசி கட்டத்தில் பால் அள்ளி ஊற்றுவாங்கல்ல, அது மாதிரி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. மூச்சு தொண்டை குழியில் போய் வருது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த ஆட்டோக்காரர், என்னாச்சுமா, இந்த பொண்ணுக்கு என்னாச்சுமா, நான் டெய்லி பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பேன், அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இங்கே நடந்த விஷயத்தை அப்புறம் ஒண்ணு விடாம அவங்க அண்ணன் 2 பேரும் அந்த ஆட்டோக்கார்ட்ட சொன்ன உடனே, ஐயா இது பேய் பிசாசு கோளாறத்தான் இருக்கும், நான் சொல்ற இடத்துல ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, இது கடைசி கட்டம், கண்டிப்பா போய் பாருங்க, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் நேர அந்த வீரமா காளியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல அவர் சொன்ன இடத்துக்கு நேர போறாங்க. போனா 92 வயசு மிக்க ஒரு பெரியவருங்க, தலையெல்லாம் நிறைச்சு போய் கோணல் விழுந்து மங்களகரமா ஒரு ஓலை குடிசைக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. வீரமா காளியம்மன் சிலை மற்றும் நிறைய சாமி தெய்வங்கள்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்துல சாட்டை பம்பை உடுக்குங்க, பம்பை உடுக்க வச்சுக்கிட்டு ஒரு விபூதி தட்டை வச்சுட்டு மிகவும் சாதாரணமா உட்கார்ந்துருக்காரு. இவங்க போன உடனே தன்னோட தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அனைத்து விஷயத்தையும் சொல்லிட்டு, இந்த மாதிரி கூட்டிட்டு போறோம் வாங்கயா அப்படின்னு சொன்னோடனே உடனே அவரும் சட்டும் தாமதிக்காம ஒரு ஆட்டோவை பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு அவரு அவங்க கூட வர்றாரு. வந்தவர் நேர பழனியம்மாளை வந்து பார்க்கறாரு. பார்த்தவர், இன்னைக்கு நைட்டே நான் ஒரு பூஜையை பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கையில ஒரு கயிறை கட்டுறாரு. அந்த பழனியம்மாளோட கையில ஆல்ரெடி அவளுக்கு பாலை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஜீவன் அடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாலள்ளி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட வலது கையில ஒரு கயிறை கட்டிட்டு, இன்னைக்கு நைட்டு நம்ம பூஜையை ஆரம்பிப்போம், கிட்டத்தட்ட 108 தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணி அந்த 108 தெய்வங்களுக்கும் உங்களால முடிஞ்ச சிறு சிறு படையல்களை வைக்கணும், வச்சு 108 தெய்வங்களையும் சாட்சியா வச்சு இந்த இடத்துல இறக்கி அந்த பெண்ணை காப்பாற்ற நான் முயற்சி பண்றேன். இந்த முயற்சியில அந்த ஆன்மா ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நாம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பெண்ணுக்கு இது கடைசி நேரங்கிறதுனால இந்த பூஜை முறையை விட்டா வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறாரு. அதற்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த காலகட்டத்திலேங்க ஒரு 3000 ரூபாய் பணம், அது அதிகமாக இருந்தாலும் அதையும் கொடுத்து விட்டு இந்த பூஜைக்கு தேவையான அனைத்து ஜாமானையும் அவரே வாங்கிட்டு வர சொல்லிடுறாங்க. அவர் 92 வயசானாலும் அவர் போய் தன்னோட உதவியாளர்கள் 2 பேரை ரெடி பண்ணி இந்த பூஜைக்கு தேவையான அனைத்து சாமானையும் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 6 மணி வாக்குல அந்த வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. அந்த பெரியவர் வந்து இறங்கின உடனே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. இந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் இப்போ இங்க நீங்க இருக்கணும். அதாவது இந்த பெண்ணுக்கு இங்க பாதிப்பு நடக்கும்போது யாரெல்லாம் இங்க இருந்தீங்களோ அவங்க கண்டிப்பா இருக்கணும், மற்ற யாரும் இருக்க வேணாம், பக்கத்துல ஏதாவது ஒரு வீட்டுல போய் தங்கிக்குங்க, காலையில நீங்க வந்தா போதும் சொல்லி அனுப்புனனால அந்த பழனியம்மாளுக்கு உடம்பு சரியில்லாத போது அங்கு இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட, அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புன அந்த பிரபு, அவங்களோட பாட்டி, அவங்க தாத்தா, அதே நேரத்தில் பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க 2 மாமா, அவங்களும் சேர்த்து இந்த பழனியம்மாள் அவங்க மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பிரபுவோட அப்பா அம்மா அதே கிராமத்துல இருந்த இன்னொருத்தர் வீட்டுல தங்க வச்சுட்டு சொந்தக்காரங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடறாங்க. அன்றைக்கு 6 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த பெரியவர் சொல்லிடுறாரு, வீட்டுக்கு முன்னாலதான் பூஜை நடக்கும், வீட்டுல யாரும் இன்னைக்கு தூங்கவே முடியாது, பூஜை முடிகிற வரையும் தூங்க முடியாது, தூங்கவும் கூடாது அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கும் எப்படிங்க தூக்கம் வரும்? இந்த பிரபுக்கு சுத்தமா தூக்கம் வராது. ஏற்கனவே பல அமானுஷத்தை இந்த வீட்டுல இவர் பார்த்திருக்காரு, அனுபவிச்சிருக்காரு. அதனால இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆர்வத்துல அதை உத்து கவனிச்சு பார்க்கிறாரு. அதாவது 6 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த பூஜை 108 மா உருண்டையில சின்ன சின்ன பிடியா பிடிச்சு வச்சிருக்காருங்க. 108 வச்சிருக்காரு, ஒன்னொன்னா 108 வச்சிருக்காரு. 108 வச்சு 108 வாழை இலை போட்டு 108 மண் விளக்கு அகல் விளக்கு வச்சு 108க்கும் அவரே சில தின்பண்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு 108 படையல் போட்டிருக்காரு. 108 படையல் போட்டு ஒவ்வொரு படையலுக்கும் பூ புஷ்ப அலங்காரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கா பூஜை முறைகளை ஆரம்பிக்கிறாரு.
விநாயகர், மாரியம்மன், பச்சைவல்லியம்மன், காத்தாயம்மன், லாடசாமி, முனீஸ்வரன், காடேரியம்மன், மதுரைவரன், முத்துக்காமாட்சி, காமாட்சி, கருப்பர், சந்தன கருப்பர், சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், முனீஸ்வரன் அப்படின்னு 108 தெய்வங்களுக்கு அப்படியே வரிசையா படையில வச்சு ஒவ்வொரு தெய்வமா பூஜை வைக்கிறாரு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மந்திரங்கள் சொல்லி பாட்டு பாடி ஒவ்வொரு பூஜையா நடத்துறாரு. கிட்டத்தட்ட 10 தெய்வங்கள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கு படுத்திருந்த அந்த பழனியம்மனோட உடம்புல, அதாவது கண்ணை திறந்து அந்த கண்ணுல இருந்து கண்ணீரா ஓட ஆரம்பிக்குது. இதை கவனிச்சு பார்த்தா அவங்க அம்மா ஆனந்தத்துல அழுகுறாங்க. ஏன்னா 4 நாளா கண்ணை மூடினவ இன்னும் கண்ணை திறக்கல. இப்ப இந்த பூஜை நடக்கும் பொழுதுதான் அவ கண்ணை விழிச்சு பார்க்கறா. அதுவும் இல்லாம கண்ணுல இருந்து கண்ணீரா ஓடுது அப்படின்னு மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டபடி அந்த குடும்பம் அப்படி அந்த பூஜையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இரவு 2-3 மணி இருக்குங்க. பூஜை தொடர்ந்து நடக்குது. கிட்டத்தட்ட 108 தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரமா சொல்லி பூஜை நடத்திட்டு இருக்காரு இந்த 92 வயசு பெரியவர். அப்படியே நடந்து கிட்டத்தட்ட 3-4 மணி ஆகையில இந்த பழனியம்மா எழுந்து உட்கார்ந்து ஆட ஆரம்பிக்கிறா. அப்பொழுது அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அவளே ஆடி இங்க வருவா, நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5-6 தெய்வத்துக்கு தான் பூஜை முறை இருக்கு. கிட்டத்தட்ட 100 தெய்வத்துக்கிட்ட பூஜை பண்ணிட்டாரு. அந்த 100வது தெய்வம் பூஜை பண்ணலைன்னு வச்சுக்கோமே. அந்த 100வது தெய்வத்துக்கு பூஜை நடக்கும் பொழுது இந்த பழனியம்மா எழுந்து நடந்து வந்து அவர் முன்னாடி வந்து உட்கார்ந்து அழுகிறா. ஓன்னு இவரும் விபூதியை அந்த பழனியம்மாள் மேல தூவி விட்டு, நீ யாருமா, என்ன பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இவர் முடுக்கை அடிச்சு மறுபடியும் பாட்டை படிச்சு அந்த பெண்ணு கிட்ட கேட்கும் பொழுது அந்த பெண்ணும் ஓன்னு அழுகிறா. என்ன சொல்றானா, வேற யாரும் கிடையாது, அந்த மஞ்சுளா தான். நான் இறந்து போயிட்டேன், அல்பாயுசுல போயிட்டேன். இவ பேச்சை கேட்காம அவன் கூட பழகி ஒரு பிள்ளைய வாங்கிட்டு அவனும் ஏத்துக்கொள்ளாம அப்படியே அல்பாயுசுல போயிட்டேன். நான் இறந்து போனதை பார்க்க வந்த என்னோட ஃப்ரெண்டு வந்தவ என்னையும் நீ கூட்டிட்டு போகலாம்னு அவ வாயால என்ன சொன்னா. அதனாலதான் அவ உடம்புல வந்தேன். நான் அவளை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். என்னை யாராலையும் தடுக்க முடியல. நீங்க இப்ப பண்றதை பார்த்தா உங்களை என்னால மீற முடியாது போல இருக்கணும் ஓன்னு அவர் முன்னாடி உட்காந்து அப்படியே இந்த பழனியம்மா கதறி கதறி தேமி தேமி அழுகுறாங்க. அழுதுகிட்டு, நான் இவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறேன், தயவு செய்து இவளை என் கூட அனுப்பிடு, இப்ப யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு மறுபடியும் அழுகிறா. உடனே இந்த பெரியவர் மறுபடியும் முடுக்கை அடிச்சு மறுபடியும் ஒவ்வொரு பூஜையா தொடர்றாருங்க. கடைசி 107 பூஜை முடிச்சுட்டு 108வது தெய்வத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இந்த பெண்ணுக்கிட்ட சொல்றா, நான் இப்ப கடைசி பூஜையை செய்ய போறேன். இந்த பூஜையை செஞ்சு முடிக்கும் பொழுது நீ அவளோட உடம்புல இருந்தீன்னா இந்த 108 பேரும் துணையா இருந்து அவ உன்னை அழிச்சிருவா. அதற்கு முன்னாடி நீனே தப்பிச்சு போறாந்தா போய்க்க. இந்த குடும்பத்திலையும் சரி இந்த பெண்ணோட உடம்புலையும் நீ இருக்கவே கூடாது. நான் இப்ப என் காட்டேரி தாய்க்கு பூஜை பண்ண போறேன். அந்த காட்டேரிக்கு பூஜை பண்ணனா உன்னை ஒரு தெரியாம அழிச்சிருவா. நீ அதுக்கு முன்னாடியே போயிருவ அப்படின்னு நம்புறேன் இவர் சொல்லி விபூதியை போட்டு அடுத்த செகண்ட் அப்படியே பழனியம்மா மயங்கி கீழே விழுகவும் இவர் இந்த காட்டேரிக்கு பூஜையை ஆரம்பிக்கிறாரு. பூஜையை ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் முடியுது. 1/2 மணி நேரம் முடிஞ்சு இந்த விபூதி தீர்த்தமெல்லாம் எடுத்துக்கொண்டாது அந்த பெண்ணோட மூஞ்சில தெளிச்சு எழுப்பும் பொழுது அந்த பழனியம்மா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலங்கள் இவ உடம்பு சரியில்லாம இருந்தவ, 4 நாள் படுத்த படுக்கையா இருந்தவ, இந்த 2 நாள் அவளுக்கு இறந்து போயிடுவா அப்படின்னு பாலள்ளி ஊத்திருக்காங்க. அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தது இந்த 92 வயசு பெரியவருங்க. அந்த 92 வயசு பெரியவர் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில அந்த அனைத்து தெய்வத்தையும் அப்படியே ஒரு வெள்ளை வேசியில சேர்த்து அந்த பூஜை சாமான் எல்லாம் அந்த வெள்ளை வேசியில சேர்த்து அவரும் இந்த பெண் இந்த குடும்பத்தார் எல்லாம் பக்கத்துல இருக்க கடற்கரையில கொண்டு அந்த கடற்கரையில அதை போட்டுட்டு நேரடியா வந்து வீரமா காளியம்மன் கோயில வந்து வணங்கிட்டு அதற்கப்புறம் இந்த பழனியம்மாளுக்கு நார்மல் ஆயிருக்குங்க. இது என்னோட வாழ்க்கையில என் கண்ணு முன்னாடி என் சித்திக்கு நடந்த அந்த இந்த சம்பவத்து கூட எல்லாம் நான் முழுசா இருந்தேன் பிரதர். இதை பூரா நான் பார்த்து வளர்ந்தேன். பாலள்ளி ஊத்தி என் சித்தி சாக போறான்னு இருந்த அந்த இரவே என் சித்தி அப்படியே திரும்பி வந்ததை என் கண் கூட நான் அப்படியே பார்த்த விஷயத்தை நான் அப்படியே சொல்லியிருக்கேன். இந்த சம்பவம் 1992வது காலகட்டத்தில் நடந்தது. அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்கையில் நடந்தது. இப்போ அவளுக்கு திருமணமாகி பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருக்காங்க. இதே சென்னையில தான் வசிக்கிறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை பூரா சொன்ன அந்த பிரபுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த உண்மை சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய நண்பர்களோட வாழ்க்கையிலும் உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.